நம்ம அப்பா இருந்தா இது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. சோ அவங்க இல்ல, அடுத்து நம்ம அது மேல அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இன்னைக்கு நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச் நல்லா சொன்னீங்க சார். அதனால நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தொடக்கத்துல நம்ம செய்யறத முடிவு வரைக்கும் செஞ்சாதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது பிடிச்சிருந்ததுங்க சார். தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டா, தெரியாத தொழில தொட்டவனு கேட்டா அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியுதுன்ற இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சாலும் இன்னும் நம்ம தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. நான் தான்றது எந்த இதுவும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. காந்தியை கேட்டாங்களா, the best advice what you can extend it. This advice I can offer to this world is be an example. நீ அதற்கு ஒரு முன்மாதிரியாக இரு அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். நெக்ஸ்ட், be a lifelong students. நான் தான் சொன்னேன், every day is a teaching and learning day. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு உதயத்தை நாம் மற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதும் நான் மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வாட் ஐ ஹியர், நான் பாக்குறேன், கேட்கிறேன், உடனே மறந்துடுறேன். வாட் ஐ சி, பாக்குறேன், ஏதோ ஞாபகம் வச்சுக்கிறேன். பட் நான் செஞ்சு பாக்குறப்ப நான் அதோடைய புரிதல் எனக்கு இருக்கு. வாட் ஐ ஹியர் ஐ ஃபர்கெட், வாட் ஐ சி ஐ ரிமெம்பர், வாட் ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், இதெல்லாம் it is the leadership qualities. If ego comes in, everything goes out. So you have to kick out your ego. Next, இதாங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன். ஆல்வேஸ் கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருங்க. நெக்ஸ்ட், அதான் எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். சேலஞ்ச் பண்ணணும். லைஃப் இஸ் எ சேலஞ்ச். எஸ் சார், நான் அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதையா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமே உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். பிலீவிங் எவ்ரி ஒன் இஸ் டேஞ்சரஸ், பட் பிலீவிங் நோபடி இஸ் மோர் டேஞ்சரஸ். சரியா? ஓகே, எல்லாம் யூ வில் ஹேவ் ஒரு ரேஷனல் திங்கிங் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். இதான் கெய்சன். கெய்சன்னா என்னன்னா சார், ஒரு ஸ்மால் டெவலப்மெண்ட். ஸ்மால் டெவலப்மெண்ட். இப்போ உங்க ரூம்ல 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரூமை இன்னைக்கு ஒரு சின்ன டெவலப்மெண்ட், ஒருத்தர் கூட்டுறது, ஒருத்தர் திங்ஸ் எல்லாம் கரெக்டா வைக்கிறது, இன்னொருத்தவங்க வந்து அந்த வாட் யூ கால்டு மாப் பண்ணி கிளியரா ஒவ்வொன்றையும் ஆர்டரா வைக்கிறது, சின்ன விஷயங்கள். அதை 365 நாள் நீங்க செய்யறப்ப அது ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்டா இருக்கும். அதுதான் வந்து இந்த ஜப்பானுடைய கெய்சன் பிரின்சிபல். Okay, thank you very much. I have come to an end. Before winding up, rivers do not drink their own water. இல்லையா? ஆறு அது தண்ணி அதையே குடிச்சுக்குதா? Trees do not eat their own fruits. மரம் வந்து அதையே சாப்பிட்டுக்குதா? Flowers do not spread their fragrance for themselves. Flowers என்ன பண்ணும்? Fragrance வந்து அதுக்கேவா பண்ணிக்குது? இல்லையா? Sun do not shine for itself, but we should be the cause for others. our happiness இருக்கணும். Life, if you are happy, if you are the cause for others happy, அது வந்து என்ன பண்ணும்? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். If you think positive, the sound will become music. If you think positive, movement will become dance. If you think positive, your mind will become meditation. If you think positive, life become a celebration. Thank you so much. And I wanted to register my gratitude to sir, because sir is actually, he's doing a fantastic human service to this community. I wish him the God Almighty to shower down abundant blessings today and throughout. I'm really happy. I had a nice time with you.